அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயகுமார் திருஞானம், திருச்சி துவாக்குடியிலேருந்து பேசுகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் சரிங்களா? வாழ்க்கையில் பணம் மிக அத்தியாவசியமான ஒன்று. எவ்வளோ குயிக்காக சம்பாரித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு எல்லாருமே அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம குறுக்கு வழியில் நம்ம சம்பாரிச்சு ஆகணும் சரிங்களா? அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்கோம். இதில் நிறைய பேர் உடல் உழைப்பு இல்லாமல் பணத்தை கொண்டு போய் போட்டு வாழ்க்கையில் லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா? ஏன்னா யாரை கேள்வி ஜாதகம் பார்க்க வந்தவங்க எல்லாருமே கேள்வி கேட்குற முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு தான். பணம் எப்படி குயிக்காக சம்பாதிக்கிறது, தொழில் செய்யலாமா, அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்காண்டி வந்திருக்காங்க. ரைட். ஷேர் மார்க்கெட் அதுக்கு பார்த்தீங்கன்னா பாவம் 5. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் அவங்களால ஈடுபட முடியும். ரைட். 5ஆம் பாவம் மட்டும் நல்லா இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட முடியுமா? முடியாது. 5ஆம் பாவத்தோட 8ஆம் பாவமும் இந்த 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் சேரணும். ஏன் அப்படின்னா 2ங்கிறது பணம், 11ங்கிறது லாபம், 8ங்கிறது பாத்தீங்கன்னா 5 ஷேர் மார்க்கெட்டு, 8ங்கிறது பாத்தீங்கன்னா மறைமுக இன்கம் சரிங்களா? உழைக்காம வரக்கூடிய அனைத்தும் பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல தான் வரும். 8ஆம் பாவம் ஒவ்வொரு பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். இப்ப சுரங்கத்துல வேலை பார்க்கறவங்களாம் 8ஆம் பாவம் தான், வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களாம் 8ஆம் பாவம் தான். காலையில தூங்கி எழுந்து முதல் பாவம் எந்த பாவம் ஏங்கும்? யூரினோ ரெஸ்ட்ரூமோ போனாதான் உங்களுக்கு மற்ற உடல் உறுப்புகளே வேலை செய்யும். அப்ப என்ன பண்ணும்? இந்த பாவம் தான் ஒரு வாழ்க்கையில காலையில எழுந்து சொன்ன முதல்ல இயங்கக்கூடிய ஒரு பாவம். அதனால இந்த பாவம் வேலை செஞ்சிச்சுன்னா 5, 8, 2, 11 இந்த பாவங்கள் வேலை செஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் வரும். ரைட். ராசி என்னென்ன ராசின்னு தெரியணும்ல நமக்கு. ரிஷப ராசி, மிதுன ராசி, அதே மாதிரி கன்னி ராசி. இந்த 3 ராசி தொடர்பு கொண்டா மட்டும்தான் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், அதாவது நல்லா சம்பாதிக்க முடியும். ஓகே, இந்த 3 ராசியை இல்லாமல் வேற ராசிக்காரங்களாம் நல்லா சம்பாதிக்கலாம்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அவங்களுக்கு இந்த 3 ராசியில் கிரகங்கள் இருக்கணும். இல்லைன்னா அந்த சுக்கிரனோடையோ இந்த புதனோடையோ தொடர்பு இல்லாமல் அங்கே இருக்காது. இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள சீக்ரெட் ரூல்ஸ். ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் 2 இருக்கு. ஒன்று லாங் டைம் ட்ரேடிங், இன்னொன்று ஷார்ட் டைம் ட்ரேடிங். இந்த ஷார்ட் டைம் யார் பண்ணலாம், லாங் டைம் யார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. லாங் டைம் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அங்கே தொடர்பு இருக்காது. ஷார்ட் டைமில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அங்கே சுக்கிரன் வரும். லாங் டைம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு கட்டு பணம், சுக்கிரன் லிக்விட் கேஷ். அப்போ இங்கே 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் 2, 5, 8, 11ல் சுக்கிரன் தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க டெய்லி பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டு டெய்லி பண்ணலாம். ஆனால் இங்கே ராகுவோ கேதுவோ தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன போகும்? மிகப்பெரிய ஒரு லாஸை சம்பாதிக்க இழந்துருவாங்க. அந்த பணத்தை இழந்துருவாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் அமெரிக்காவில் இருக்கும்பொழுது ஒரு நபருக்கு ஜாதகம் பார்க்குறேன். அந்த ஜாதகம் பார்த்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிச்சவர். அப்போது நான் சொல்லியிருந்தது நீங்கள் ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்காம ஷேர் மார்க்கெட் பக்கம் போய் கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுங்களா? 80 லட்சம் ரூபாய் இழந்தார். வித்தின் 24 டேஸில் 24 நாட்களில் 80 லட்சம் ரூபாய் இழந்துட்டு அங்கேருந்து நமக்கு கொடுத்தது எவ்வளோ தெரியுங்களா கொடுத்தாங்க? ஒரு 1000மோ 2000மோ தான் கொடுத்தாங்க. அது அமெரிக்க டாலரில் எனக்கு பே பண்ணாப்புல. சும்மா சொல்லக்கூடாது, அதிக பணம் தான். இவர் 80 லட்சம் ரூபாய் இழந்துட்டு எனக்கு நான் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டார். நான் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் இப்போதைக்கு ஷார்ட் டைம் பண்ணாதீங்க, லாங் டைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். லாங் டைம் போட்டு இப்போ பாதி தான் ரெக்கவர் பண்ணியிருக்காரு. ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டாரு.
இது நான் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022ல் பார்த்தது. இப்போ 2025 முடிஞ்சு இன்னைக்கு 2026 போயிட்டு இருக்கு. வருட பிறப்பன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக பதிவு பண்றேன். ஏன்னா வாழ்க்கையில வந்து யாரும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு பாவம் 5 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும். இந்த கிரகங்கள் வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல வந்து நம்ம சம்பாதிக்க போக முடியும். ஓகேங்களா? ரைட். ராகு கேது தொடர்பு கொள்ளாம மற்ற கிரகத்தோட தொடர்பு இருந்து அவர் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் பண்ண முடியும். சரிங்களா? எவ்வளவுன்னா சிறிய அமௌண்ட் போட்டு அவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு அமைப்பு. சரிங்களா? இப்போ ராகு கேது தொடர்பு கொள்ளக்கூடாது, சிறிய லெவல்ல வந்து பிசினஸ் பண்ணணும், அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது ஒரு உதாரண ஜாதகங்க. சரிங்களா? இந்த பாருங்க, அந்த ஜாதகத்தை போடும்போதே எங்க போயிருக்கு பாருங்க, இந்த மூளை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. இந்த மூளை இப்படி கோடு போடும்போது இப்படி வளைஞ்சிட்டு வந்துருச்சு. ஒரு ஜாதக கட்டத்தை போடும்போதே நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு உதாரணமா சொல்லிடும். லக்கணம், கன்னி லக்கணம், லக்கணத்திலே குரு கேது இருக்கு. இங்க குரு கேது சேர்ந்துச்சுன்னா நம்ம கேல யோகம் அப்படிம்போம். ஆனா அந்த 5ஆம் பாவ அதிபதியோடையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா குருவோடையோ கேது சுக்கிரனுடைய கேதுவோ ராகுவோ சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கண்டிப்பா லாஸை வந்து உண்டு பண்ணிடும். கண்ணுக்கு தெரியாத நிழல் கிரகங்கள் ராகு கேது. ஓகேங்களா? இவரு ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு இழந்தார் தெரியுங்களா? ரொம்ப இல்ல, ஒரு 25 கோடி தான் இழந்தார். எத்தனை கோடி? 25 கோடி இழந்த ஒரு ஜாதகர் ஊரை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இருக்காரு. ஏன்னா இத்தனை இது வந்து ஒரு கட்டம். இது வந்து உங்களுக்கு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன், தேதி நேரம் போடல, இது உண்மை. குரு கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கவனமா இருக்கணும். ஒண்ணு சிம்பிள் தான், என்னன்னா ராகு கேது சேர்க்கை இல்லாம பாத்துக்கோங்க. இந்த புதன் வந்து வக்ரம் ஆகக்கூடாது, புதன் வக்ரம் ஆகக்கூடாது, ராகு கேது கூட சேரக்கூடாது. நடக்கிற தசாபுத்தி வந்து பாத்தீங்கன்னா 2, 5, 8, 11 தொடர்பு கொள்ளணும். புதன் வந்து வக்ரம், அஸ்தமனம், நீசம் இந்த அமைப்பு வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி 5ஆம் பாவ அதிபதி தசா புத்தி அந்தரம் நடத்தினாலும் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல பணம் கிடைக்கும். அந்த 5ஆம் பாவ அதிபதி இந்த 2, 5, 8, 11 தொடர்பு கொண்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ராசி வந்து ரிஷபம், மிதுனம், கன்னி. இது வந்து இந்த ராசி வந்து கண்டிப்பா தொடர்பு கொள்ளணும். ஏன்னா நீங்க ஷார்ட் டைம் பண்ண போறீங்களா, லாங் டைம் பண்ண போறீங்களான்னு ஒரு வாட்டி உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் இறங்க. ஏன்னா இங்க ஒரு 80 லட்சம் ரூபா, இங்க வந்து 25 கோடி. யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண விஷயம், ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஒரு ஜோசியக்காரங்கள்ட்ட கொடுத்து நீங்க செக் பண்ண போறீங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட விடைபெறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 89 39 16 55 60. அதே மாதிரி இன்னொரு ஃபோன் நம்பர் 77 08 54 89 51. உங்களிடம் மீண்டும் விரைவிடுகிறேன். அடுத்த நல்லதொரு பதிவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.